வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதல்வனின் பிரதான செய்திகளோடு. சர்வதேச சிவப்பு அறிவித்தலுடன் தேடப்பட்ட கஞ்சிப்பான இம்ரான் கைது, இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை. நயினாதீவு அருகே படகு கவிழ்ந்து விபத்து, விசாரணைக்கு அமைச்சர் உத்தரவு. எல்லினோ தாக்கத்தால் இலங்கையில் பணவீக்கம் அதிகரிக்கும் அபாயம். திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் பௌத்த விகாரை அமைக்க முயற்சியா? சபா குவதாஸ் குற்றச்சாட்டு. வியட்நாம் இலங்கை நேரடி விமான சேவை உத்தியோகபூர்வ ஆரம்பம். ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP+ சலுகைக்காக இலங்கை புதிய நடவடிக்கை. அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து விழுந்த சிறுவன் வைத்தியசாலையில் உயிரிழப்பு. இந்தோனேசியாவில் மீண்டும் 5.9 டிக்டர் அளவில் நிலநடுக்கம். அரச ஊழியர்களுக்கு 3 ஆண்டுகளில் ரூபாய் 30,000 முதல் 40,000 சம்பள உயர்வு, அமைச்சர் சரோஜா போல்ராஜ் தெரிவிப்பு. கட்டுமான பொருட்கள் வாங்குபவர்களை குறிவைக்கும் புதிய ஆன்லைன் மோசடி. பிரபல பாதாள உலக தலைவரும் திட்டமிட்ட குற்றக்குழுவின் முக்கிய புள்ளியுமான கஞ்சிப்பான இம்ரான் இத்தாலியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச போலீசாரால் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த 58 பாதாள உலக மற்றும் போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளிகள் இதுவரை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கஞ்சிப்பான இம்ரானை விரைவில் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் சில அரசியல் பிரமுகர்கள் அபாயகரமான குற்றவாளிகளுடன் விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கியஸ்தர் ஒருவருடனும் தொடர்புகளை பேணி வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அந்த காலப்பகுதியில் நாட்டில் சட்டத்தின் ஆட்சி எவ்வாறு நிலவியது என்ற கேள்வி எழுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பிரதான குற்றவியல் வலைப்பின்னல்களின் தலைவர்களை இலக்கு வைத்து அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் இதனால் பாதாள உலக குழுக்களிடையே அச்சநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அருண ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். அபாயகரமான குற்றவாளிகளை வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு பாரிய முயற்சிகள் தேவைப்படுவதாகவும் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகள் நாட்டில் சட்டவாட்சியின் அதிகாரத்தையும் மேலாதிக்கத்தையும் உறுதிப்படுத்துவதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குறிகாட்டுவானில் இருந்து நெடுந்தீவு நோக்கி பயணித்த சிறிய ரக படகு ஒன்று நயினாதீவுக்கு அண்மித்த கடற்பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. நேற்று மாலை பிரதான படகு சேவை நிறைவடைந்ததால் காத்திருந்த 10 பயணிகளை ஏற்றி சென்ற சிறிய ரக படகு மாலை 3:45 மணியளவில் ஐயனார் முடக்கு பகுதி அருகே கவிழ்ந்தது. கடற்படையினர், நயினாதீவு மீனவர்கள் மற்றும் நெடுந்தீவு மக்களின் துரித முயற்சியால் படகில் இருந்த 10 பயணிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக நயினாதீவு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்த கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டதுடன் படகில் பாதுகாப்பு அங்கிகள் இருந்தனவா மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து உடனடி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். எல்லினோ காலநிலை மாற்றம் காரணமாக எதிர்வரும் காலத்தில் இலங்கையில் பணவீக்கம் அதிகரிப்பதற்கான அச்சுறுத்தல் நிலவுவதாக இலங்கை மத்திய வங்கி தனது ஆகஸ்ட் மாத பணவியல் கொள்கை அறிக்கையில் எச்சரித்துள்ளது. எல்லினோவால் உருவாகும் நீண்டகால வறட்சி மற்றும் மழைவீழ்ச்சி மாற்றங்கள் விவசாய உற்பத்தியை கடுமையாக பாதிக்கும். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரும் சவாலாக அமையும். நிலவும் வறட்சியால் பொலனறுவை, மிகுந்தலை, அனுராதபுரம், மொனராகலை போன்ற மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கிங்குராகொட கிதுல் உத்துவ கிராமத்தில் உள்ள குளம் முற்றிலும் வற்றி போய் உள்ளதால் அப்பகுதி மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய வளாகத்திற்குள் எதிர்காலத்தில் பௌத்த விகாரை ஒன்றை அமைக்கும் நோக்கத்துடனேயே தொல்லியல் திணைக்களம் இரவோடிரவாக பெயர் பலகை நட்டுள்ளதாக வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குவதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஆலய நிர்வாகத்திற்கு தெரிவிக்காமல் யாருமற்ற நேரத்தில் தொல்லியல் திணைக்கள அனுமதியின்றி இனி எந்த அபிவிருத்தியும் செய்ய முடியாது என்ற பெயர் பலகையை தொல்லியல் திணைக்களம் நட்டுள்ளது. ஏற்கனவே குருந்தூர் மலை மற்றும் கன்னிய பிள்ளையார் ஆலய வளாகங்களில் நீதிமன்ற கட்டளைகளையும் மீறி தொல்லியல் திணைக்களத்தின் மூலம் விகாரைகள் அமைக்கப்பட்டதை போன்றே திருக்கேதீச்சரத்திலும் பௌத்த மயமாக்கல் முயற்சிகள் நடக்கக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டினார். சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு தனது ஆட்சியில் இடமில்லை என்று கூறும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இரவோடிரவாக திருட்டுத்தனமாக பெயர் பலகை நாட்டப்பட்டதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
வியட்நாமிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நேரடி விமான சேவைகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வியட்நாம் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான முதலாவது விமானம் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. வியட்நாமின் கோ சி மின் நகரத்தில் இருந்து வருகை தந்த VN-671 என்ற இலக்கத்தை கொண்ட இந்த ஏர்பஸ் A-320 ரக விமானம் நேற்று இரவு 11:02 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. இதற்கு பாரம்பரிய நீர்த்தாரை மரியாதை செலுத்தப்பட்டு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த முதலாவது விமான பயணத்தின் மூலம் 164 பயணிகள் வருகை தந்திருந்தனர். அத்துடன் அதே விமானத்தில் 172 பயணிகள் மீண்டும் வியட்நாம் நோக்கி புறப்பட்டு சென்றனர். இந்த நேரடி விமான சேவையின் கீழ் வாரத்தில் 3 நாட்கள், குறிப்பாக ஞாயிறு, புதன் மற்றும் வெள்ளி ஆகிய கிழமைகளில் கட்டுநாயக்கவிற்கும் வியட்நாமிற்கும் இடையில் விமான பயணங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதற்காக 4 மணித்தியாலங்களுக்கு 30 நிமிடங்களும் எடுக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. புதிய விமான சேவையை வரவேற்பதற்காக கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் விசேட நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பிரதம அதிதியாக இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் திரின் திடாம் கலந்து கொண்டார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் GSP- சலுகை வர்த்தக வசதியை பெறுவதற்கான புதிய விண்ணப்பத்தை மீளாய்வு செய்வதற்காக அமைச்சரவை உபக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு அமைச்சு ஆகியன இணை தலைமைகளாக கொண்டு இந்த உபக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சலுகையை பெறுவதற்கு மனித உரிமைகள், தொழிலாளர் தரநிலைகள், சுற்றாடல், காலநிலை பாதுகாப்பு மற்றும் நல்லாட்சி ஆகிய 4 முக்கிய வகைகளின் கீழ் 27 சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு இலங்கை இணங்க வேண்டியிருந்தது. இருப்பினும் அடுத்த சுழற்சிக்காக மேலும் 5 மேலதிக உடன்படிக்கைகள் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளன. போதைப் பொருட்கள் தொடர்பான ஐநாவின் தனி உடன்படிக்கை, மனோவசிய பொருட்கள் மீதான உடன்படிக்கை, போதைப் பொருள் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான உடன்படிக்கை, சூழலுக்கு எதிரான ஐநா உடன்படிக்கை மற்றும் எல்லை தாண்டிய குற்றங்களுக்கு எதிரான ஐநா உடன்படிக்கை என்பனவே அவையாகும். இந்த வருட இறுதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டியுள்ள நிலையில் சர்வதேச விதிமுறைகளை இலங்கை பூர்த்தி செய்கிறதா என்பதை ஆய்வு செய்யவே வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைவாக இந்த உபகுழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவில் கடந்த 15ஆம் தேதி ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து இன்று அதிகாலை மீண்டும் 5.9 டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. அந்நாட்டின் புளோரஸ் பகுதியில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக ஜேர்மன் புவியியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. எனினும் இந்த நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேதங்கள் அல்லது உயிரிழப்புகள் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. இதேபோல இந்தோனேசியாவில் கடந்த 15ஆம் தேதி 7.7 டிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து பல பின் அதிர்வுகளும் பதிவாகியிருந்தன. இந்த அனர்த்தத்தில் 53 பேர் உயிரிழந்ததுடன் காயமடைந்த பலர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அமைக்கப்பட்ட பாதுகாப்பு மையங்களில் 9200க்கும் மேற்பட்டோர் தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாகாணங்களில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதுடன் கடல்வழி போக்குவரத்து சேவைகளையும் இந்தோனேசிய துறைமுக அதிகார சபை தற்காலிகமாக இடைநிறுத்தியிருந்தது. இதற்கிடையில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஏற்பட்ட மின் தடையை சீரமைத்து மின்சார விநியோகத்தை வழமைக்கு கொண்டுவரும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கொழும்பு 9 பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றிலிருந்து கீழே விழுந்து 12 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு 9 பகுதியைச் சேர்ந்த சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 14 மாடிகளை கொண்ட குறித்த அடுக்குமாடி குடியிருப்பின் மேல் மாடியில் அமைந்துள்ள நீச்சல் தடாகத்திற்கு அருகில் மேலும் சில சிறுவர்களுடன் இணைந்து சுற்றுப்புற காட்சிகளை பார்த்து கொண்டிருந்த போதே அவர் கீழே விழுந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தில் படுகாயமடைந்த சிறுவன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் மருதானை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த காலங்களில் அரசு மேற்கொண்ட பொருளாதார மேம்பாடு, சுகாதாரத்துறை வளர்ச்சி மற்றும் அரசு ஊழியர்களின் நலன் சார்ந்த நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் சரோஜா போல்ராஜ் விளக்கம் அளித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு 3 கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. 2025 முதற்கட்டமும் 2026 2ஆம் கட்டமும் வழங்கப்பட்ட நிலையில் வரும் ஜனவரியுடன் 3ஆம் கட்ட உயர்வு முழுமையடைகிறது. இந்த 3 ஆண்டு கால சீரமைப்பின் மூலம் அரசு ஊழியர் ஒருவரின் அடிப்படை சம்பளத்தில் தோராயமாக
ரூபாய் 30,000 முதல் ரூபாய் 40,000 வரை உயர்வு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2025 தொடக்கம் 2026 காலப்பகுதியில் நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவமனைகளில் 20 புதிய இதய வடிகுழாய் சிகிச்சை பிரிவுகள் உருவாக்கப்பட்டு தென்பகுதி மக்கள் கராப்பிட்டிய மருத்துவமனையை மட்டுமே சார்ந்திருந்த நிலையில் மாற்றப்பட்டுள்ளது. சமூக ஊடக பொய் பிரச்சாரங்களுக்கு மாறாக நாட்டின் பொருளாதாரத்தை சீரமைத்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்ந்த அரசு அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இக்மன் மற்றும் பேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் போன்ற தளங்கள் மூலம் கட்டுமான பொருட்களை குறைந்த விலைக்கு விளம்பரம் செய்து நடத்தப்படும் புதிய இணையவழி மோசடி குறித்து பொதுமக்கள் மற்றும் கட்டுமான துறையினருக்கு காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கால்நகர் தகடுகள், சீமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களை சந்தை விலையை விட மிக குறைந்த விலைக்கு மோசடிக்காரர்கள் விளம்பரம் செய்கின்றனர். வாடிக்கையாளர் ஆர்டர் செய்ததும் மோசடிக்காரர் அப்பகுதியில் உள்ள ஒரு உண்மையான வன்பொருள் கடையை தொடர்பு கொண்டு பொருட்களை வாடிக்கையாளரின் முகவரிக்கு விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்கிறார். பொருட்கள் வீட்டிற்கு வந்ததும் மோசடிக்காரர் தனது சொந்த வங்கி கணக்கிற்கு பணத்தை அனுப்ப செல்கிறார். வாடிக்கையாளரும் பணத்தை அனுப்பிய பின் கடைக்காரர் வந்து பணம் கேட்கும் போதே தான் ஏமாற்றப்பட்டதை உணர்கிறார். இதனால் பணத்தையும் பொருட்களையும் விளக்கும் அபாயம் ஏற்படுகிறது. பொருட்கள் வந்து சேர்ந்து விட்டன என்பதற்காக மட்டுமே ஆன்லைனில் அவசரப்பட்டு பணம் செலுத்த வேண்டாம். விநியோக ஓட்டுநர் அல்லது கடை உரிமையாளரிடம் நேரடியாக பரிவர்த்தனையை உறுதிப்படுத்தவும். ஆன்லைன் பரிமாற்றம் செய்வதாக இருந்தால் சம்பந்தப்பட்ட வன்பொருள் கடையின் பெயரில் உள்ள அதிகாரப்பூர்வ வங்கி கணக்கிற்கு மட்டுமே பணத்தை அனுப்ப வேண்டும். முடிந்தவரை பொருட்கள் கைக்கு கிடைத்த பின் நேரடியாக பணம் செலுத்தும் முறையை பயன்படுத்தவும். இத்துடன் முதல்வனின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் முதல்வனோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.